கோவை கரும்புக்கடை போலீசார் சுண்ணாம்பு காலவாய் பகுதியில் ரோந்து பணி மேற்கொண்ட போது சந்தேகத்துக்கு இடமாக சுற்றித் திரிந்த 5 இளைஞர்களை பிடித்து விசாரித்தனர். அப்போது அவர்கள் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட மெத்தாபெட்டமைன் மருந்து குப்பிகள் உள்ளிட்டவற்றை விற்பனைக்காக வைத்திருந்தது தெரியவந்தது. அதனைத் தொடர்ந்து பிரவீன் செட்டி, சாகுல் அமித், முருகன், ரியாஸ்கான், அக்பர் அலி கைது செய்யப்பட்டனர். அவர்களிடம் இருந்து 3 கிராம் மெத்தாபெட்டமைன் மற்றும் 116 போதை மாத்திரைகள் பறிமுதல் செய்யப்பட்டது. இது தொடர்பாக கோவை மாநகர காவல் ஆணையாளர் பாலகிருஷ்ணன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் கூறுகையில், இந்த வழக்கில் கர்ப்பிணி பெண்கள் பயன்படுத்தும் வலி நிவாரணி மாத்திரைகள் கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் இதனை போதைக்காக பயன்படுத்தி வந்துள்ளதாகவும் தெரிவித்தார். இந்த மாத்திரைகளை கர்நாடகாவில் இருந்து வாங்கியுள்ளதாக தெரிவித்த அவர், அங்கு உப்பிலி என்ற இடத்தில் மருந்து கடை வைத்து நடத்தி வரும் பிரவீன் செட்டி என்பவர் விற்று வந்ததாகவும், கோவையில் அவர் இந்த மாத்திரைகளை அதிகம் விற்பனை செய்துள்ளதாகவும் தெரிவித்தார். 14 ரூபாய் மதிப்புள்ள இந்த மாத்திரைகளை அதிக விலைக்கு விற்பனை செய்துள்ளதாகவும், கோவையில் மட்டும் 1 லட்சத்திற்கும் மேல் இந்த மாத்திரைகளை விற்பனை செய்துள்ளதாக தெரிவித்தார். தற்பொழுது இவர்கள் பிடிப்பட்டதன் மூலம் சப்ளை பாயிண்ட் முழுமையாக நிற்கும் என்ற நம்பிக்கை உள்ளதாகவும் மாநகர காவல் ஆணையாளர் தெரிவித்தார். மேலும் அவர் கூறுகையில், கோவை மாநகரில் பள்ளி கல்லூரி மாணவர்கள் மத்தியில் தொடர்ந்து இது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருவதாகவும், பள்ளி கல்லூரிகள் திறப்பதற்கு முன்பாகவே இவற்றையும் குட்கா பொருட்கள் விற்பனை தடுக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். கோவையில் கஞ்சா உள்ளிட்டவற்றின் விற்பனை குறைந்துள்ளதால் இதுபோன்ற மாத்திரைகளை நோக்கி செல்வதாகவும், கோவையில் இதுபோன்ற மாத்திரைகள் தடுக்கப்பட்டதை தொடர்ந்து வெளிமாநிலங்களுக்கு சென்று வாங்கி வந்து விற்பனை செய்வதாகவும் தெரிவித்தார். நேற்றைய தினம் காந்திபுரம் பகுதியில் தனியார் பேருந்து மோதி இளைஞர் ஒருவர் உயிரிழந்தது குறித்தான கேள்விக்கு, குடிபோதையில் வாகனத்தை இயக்கினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும், தெரிந்தே குடிபோதையில் வாகனத்தை இயக்கி விபத்தை ஏற்படுத்தினால் 7 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை அளிக்கக்கூடும் எனவும் எச்சரித்தார். மேலும் இதுகுறித்து தனியார் பேருந்து உரிமையாளர்களிடம் ஆலோசித்து அறிவுரைகளை வழங்கியுள்ளதாகவும் கூறினார். SIHS காலனியில் ஏற்பட்ட பிரச்சனை குறித்தான கேள்விக்கு, அங்கு ரோந்து பணிகளை அதிகப்படுத்தி உள்ளதாக பதிலளித்தார். இவர் மேலே ஏற்கனவே ஏப்ரல் மாதத்தில் ஆர்எஸ்புரத்தில் இந்த மாத்திரை பிடிபட்ட போது எங்கேருந்து வந்தது என்று நம்ம புலன் விசாரணை பண்ணும்போது, இந்த நபருடைய பெயர் பிரவீன் செட்டி என்ற நபர். இவர் வந்து கர்நாடகா மெடிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லி ஹூப்ளியில் இருக்குது. அதனுடைய அந்த மெடிக்கலில் வேலை பார்க்குறாரு. அந்த மெடிக்கலுடைய உரிமையாளர் வசந்த் செட்டின்னு சொல்லி அவருக்கும் இதில் நாலேஜ் இருக்கிறது தெரிய வருது. இது என்னன்னா, ஏற்கனவே இந்த மாத்திரைகள் தயார் செய்யக்கூடிய கம்பெனி வந்து பாம்பேயில் இருக்குது. ஹீலிங் டச் அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனி, அதுதான் அந்த மாத்திரையை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அதோடைய ஸ்டாக்கிஸ்ட், சூப்பர் ஸ்டாக்கிஸ்ட் வந்து ராஜேஷ் அப்படின்னு சொல்லி ஒருத்தர், எகெயின் ஹூப்ளி தான் இருக்கிறாரு. அவற்றிருந்து இந்த மெடிக்கலுக்கு வந்து, இந்த மெடிக்கல்லேருந்து இந்த பிரவீன்கிற நபருக்கு வந்து, அந்த நபர் இங்கே நம்ம கோயம்புத்தூரில் நிறைய பேருக்கு சேல் பண்ணியிருக்கிறாரு. ஏற்கனவே கைது செய்யப்பட்ட வழக்குகள்லையும் அந்த நபர் தான் சப்ளை பாயிண்ட் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால, SI மனோ தலைமையில் தனிப்படை வந்து கர்நாடகா மாநிலம் ஹூப்ளி பகுதிகளெல்லாம் போய் புலன் விசாரணை மேற்கொண்டு